மாதவன் இப்போ ஒரு விஷயம் பேசியிருக்காரு. மறைமுகமாக அவர் விஜயை தாக்கி பேசியிருக்காரோ அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மாதவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நல்ல அவுட்புட் இருந்தால் படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அமரன் திரைப்படம். இப்போல்லாம் மக்கள் 4 பாட்டு 4 ஃபைட்டை எதிர்பார்த்து படத்துக்கு வர்றதில்ல. ஒரு நல்ல கதை இருக்கணும், ஒரு நல்ல அவுட்புட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மக்கள் விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு மாதவன் பேசியிருக்காரு. இது மறைமுகமாக விஜயை தாக்கியிருக்காரோ அப்படின்னு சில பேர் சோசியல் மீடியாக்களில் பேசுகிறாங்க. ஏன்னா விஜய்னா தான் 4 பாட்டு 4 ஃபைட்டு அப்படின்னு இந்த பாட்டுக்கும் ஃபைட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாரு. படத்தில் கதையே இல்லைனாலும் கூட பாட்டை மட்டும் பயங்கர ஹிட் ஆக்கிடுவாங்க. ஏன்னா பாட்டில் விஜய்னா அப்படி டான்ஸ் ஆடியிருக்கார், இப்படி டான்ஸ் ஆடியிருக்கார் அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் பேசியே அந்த பாட்டை ஹிட் ஆக்கி விட்டுருவாங்க. ஃபைட்லேயும் அதே மாதிரி தான். ஏன்னா மற்ற நடிகர்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா ஃபைட்டு பாட்டு இதெல்லாம் இருந்தாலும் ஒரு கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ தலைவரே எடுத்துக்கிட்டோம்னாலும் மாசான ஒரு மூவி பண்ணுறாருனாலும் கூடவே ஒரு கிளாஸான மூவியும் கொடுப்பார். இப்போ வேட்டையின் படம், ஜெயிலர் படம், இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். அதே போல் தான் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படம் கொஞ்சம் கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் கிளாஸாக இருக்கும். இப்போ வந்திருக்கிற இந்த குட் பேட் அக்லி படம் கொஞ்சம் மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இப்படி மாற்றி மாற்றி நடித்தாதான் நம்ம நிலைக்க முடியும். ஒரே மாதிரியே போயிட்டு இருந்தோம்னா விஜய் அவர்கள் அந்த ஒரே மாதிரியே தான் 4 பாட்டு 4 ஃபைட்டு அப்படின்னு தான் போயிட்டுருப்பார். அதை தான் மறைமுகமாக தாக்கி பேசுகிறாரோ என்னவோ மாதவன்.